ரொம்ப நன்றி. வாங்க போலாம். குட்டி பறவை எங்க இருக்க? Where are you small bird? எங்க இருக்க குட்டி பறவை? We are here. அத காணாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம எப்படியாவது அத கண்டுபிடிக்கணும். ஏறு, கொஞ்சம் யோசிப்போம். எந்த சத்தத்தை வச்சு அந்த குட்டி பறவையை நாம புதர்ல இருந்து கண்டுபிடிச்சோம்? அது அப்ப பீப் பீப்னு கத்திச்சு. கரெக்ட் பூட்ஸ். நாம ரெண்டு பேரும் இப்போ அமைதியா இருந்தோம்னா அது பீப் பீப் பீப்னு கத்துறது நம்ம காதுக்கு நிச்சயம் கேட்கும். எங்க ரெண்டு பேருக்கும் அங்க உதவி தேவை. குட்டி பறவையை கண்டுபிடிக்க நம்ம சுத்தி இருக்க சத்தத்தை கேட்போமா? ரெபெக் ரெபெக். கண்டுபிடிச்சிட்டேன். அது செடிக்குள்ள இருக்கு. என்ன மன்னிச்சிடு. அங்க ஒண்ணு குட்டி பறவை இல்ல பூட்ஸ். ரெபெக் ரெபெக். எங்க அந்த குட்டி நீல பறவை ஒளிஞ்சிருக்கு? பூக்களுக்குள்ளாரையா? பாவல இது. நிறைய பார்த்து ரொம்ப பயந்து இருக்கு. நாமளே அதுக்கு பயப்படுறோம். அழக்கூடாது குட்டி பறவை. டோன்ட் வரி, டோன்ட் வரி. இது இன்னும் அழுதுகிட்டே இருக்கு. இதை எப்படி சிரிக்க வைக்கிறது? அதுக்கு நான் வழி சொல்றேன். ரொம்ப தமாஷா இருக்கு. இததான் குரங்கு டான்ஸ்னு சொல்லுவாங்க. இப்படி குதிச்சு குதிச்சு ஆட்டம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இத கண்டுபிடிக்க உதவுனதுக்கு ரொம்ப நன்றி. போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. பாத்து போங்க. பை. ஜாக்கிரதையா போங்க. இந்த குட்டி பறவையை கூட்டிட்டு போய் எப்படியாவது அவங்க அம்மா கிட்ட சேர்க்கணும். இப்ப அடுத்ததா எங்க போறோம் டோரா? வாழை மரம், சோள கொல்லை, சின்ன நீல நிற மரம். நம்ம வாழை மரத்தை கடந்து வந்தாச்சு. இப்ப அடுத்ததா நம்ம போக போறது சோள கொல்லை. புரிஞ்சுதா? உங்களுக்கு சோள கொல்லை கணக்கு தெரியுதா? எங்க இருக்கு? அது அங்க சோள கொல்லை தெரியுதே டோரா. நீங்களும் எங்க கூட சொல்லுங்க. வாழை மரம், சோள கொல்லை, சின்ன நீல நிற மரம். வாழை மரம், சோள கொல்லை, சின்ன நீல நிற மரம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். முயற்சி திருவினையாக்கும். முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நாம போறோம்? சின்ன நில மரத்துக்கு. 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 சின்ன நீல மரத்துக்கு. ஐயா, நாம சோளக்கொல்ல கிட்ட வந்துட்டோம் டோரா. சீக்கிரம் வந்துட்டோம்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா போலாம். டோரா, இங்க பாத்தியா? ஒரு சோளக்கொல்ல பொம்மை இருக்கு. ஓ, சோளக்கொல்ல பொம்மை உன்னை பார்த்ததான் இது அழுது. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை பறவைங்க வந்தா அதுங்களை பயமுறுத்துறது தான். எனக்கு வேற வழி தெரியல.